ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சர்ப்ரைஸ். இன்னைக்கு என்ன வீடியோனா, ஒரு வழியாக பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த பொங்கல் ஒரு வாரம் போனதே தெரியல. ஆமாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் ரேவதிக்கு மட்டும் பொங்கல் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு ஐயோ ஒரு வாரம் ஏன்டா போணுச்சு. ஒரு பக்கம் ப்ரெஷர் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் செம ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒவ்வொரு பொங்கலுக்குமே நான் எங்கே வேலை பார்த்தாலும் சரி 1 வீக் கண்டிப்பாக லீவ் போட்டுருவேன். அது காலேஜ் படிக்கும்போதும் அப்படி தான், வேலைக்கு போகும்போதும் அப்படி தான். ஒரு வாரம் நான் எப்படியாவது லீவ் போட்டுருவேன். இந்த டைமும் அதே மாதிரி திங்கள் செவ்வாய் போகி சூரிய பொங்கல் நான் ஒர்க்கு முடிச்சுட்டு முன்னாடியே ஓனர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் எப்போ கேட்டார் எத்தனை நாள் போல் லீவ் வேணும்னு. நான் ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த 2 நாள் பார்த்துக்கிறேன்னா அடுத்து புதன் வியாழன் வெள்ளி லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. 2வது சனிக்கிழமையும் சேர்த்து எடுக்க சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன 4 நாள் போயிட்டு சோகம் என்னன்னா 2025 ஸ்டார்டிங்ல இல்லை 2025 25ங்கிறது என்னோட லக்கி நம்பர்னு சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி இது லக்கி நம்பராக இருக்கும்னு நினச்சி ஸ்டார்டிங்கே ஒரு போட்டியில் கூட ஜெயிக்கல. கிட்டத்தட்ட எல்லா போட்டியிலுமே ஃபைனலில் போய் தோத்துட்டேன். கபடி விளாண்ட முதல் நாள் கபடிலையும் ஃபைனலில் போய் தோத்துட்டோம். அடுத்து கிரிக்கெட் விளாண்டோம். சரி கிரிக்கெட்லேயாவது ஜெயிச்சிடணுன்ட்டு கிரிக்கெட்லேயும் அதேமாதிரி ஃபைனலில் ஒரு 2 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சுட்டுவானுங்க. ஆனால் கயிறு போட்டியில் இருந்திருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். இல்லை போய் ஏதாவது சரி வாலிபால் விளையாடவே மாட்டேன். அவங்க தான் விளையாடுவானுங்க, நான் சும்மா தான் நிற்பேன். நான் ஓரளவு சும்மா விளையாடுவேன். ஆனால் இருந்தாலும் அந்த டைம் ப்ரைஸுக்காகவே சரி சும்மாவே போய் நிற்கும். ஒரு வாரமாக நின்னா சப்ஸ்டியூட்டில் போட்டு ஆடுவானுங்க, அப்போயாவது ஜெயிச்சிடும்னு பார்த்தா வாலிபால்லையும் ஃபைனலில் போய் தோத்துட்டேன். இதில் எங்கள் அம்மா வேற ஒவ்வொரு டைமும் போயிட்டு ஜெயிச்சிட்டியாடா அப்படின்னு எங்கள் அம்மா வேற அடையாவா. ஏன்னா ஒரு வருஷம் நல்லா ப்ரைஸ் வாங்கினேன். என்ன பிரச்சனைனா அந்த ப்ரைஸு காசு 1000 ரூபாய் வரி கொடுத்துருக்கோம். 1000 ரூபாய்னா நான் 1000 ரூபாய் கொடுப்பேன். ப்ளஸ் கடைக்கு வேற 300 ரூபா சேர்த்து வாங்கிடுவாங்க. மொத்தம் 1300 ரூபா கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு போட்டியில் கூட ஜெயிக்கலன்னதும் கொஞ்சம் மன வருத்தமாச்சு. நிறைய போட்டி அவங்களும் வைக்கல. எப்போ பார்த்தாலும் பெண்கள் பெண்கள் பெண்கள். இங்கே ஒன்று இவர் இருக்காரு, இவர் வேடிக்கை பார்க்க கூட இவரெல்லாம் வரமாட்டேன். நானே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொங்கலுமே ஏதோ காலையில சமைச்சு முடிச்சுட்டு கிளம்பி கோயிலுக்காவது போயிட்டு வருவோம். ஆனால் இந்த பொங்கல் எனக்கு என்னன்னு தெரியல, சுத்தமா பிடிக்கவே இல்லை. எதுக்குமே பிடிக்கவே இல்லை. இந்த வருஷமே இந்த பொங்கல் ஏன்டா பொங்கல் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னே தெரியல. ட்ரெஸ்ஸுமே எடுக்கல. ட்ரெஸ்ஸு எடுக்காதால இல்லை. ட்ரெஸ் எடுக்கலையா? ஆமா நான் கேட்டேன். ஆனா நான் ட்ரெஸ் எடுத்துக்கியான்னு கேட்டேன் ஆல்ரெடி. ஏன்னா 1 வீக் முன்னாடியே நீ ட்ரெஸ் எடுத்து தச்சு வச்சுட்டாப்ல. அதனால அது சும்மா தச்சு வச்சேன். எங்கன்னா ஃபங்க்ஷன் போனா கட்டிட்டு போலாம் அப்படின்னு. அது புது ட்ரெஸ், ஒரு சுடிதார் ஒண்ணு ஒரு புடவை ஒண்ணுங்க. இதே பரவாயில்ல. நான்லாம் ட்ரெஸ்ஸே எடுக்கவே இல்லை. ட்ரெஸ் எடுக்கல. என்னன்னு பாத்தீங்கன்னா எடுத்துப்பா. இருந்தாலும் எனக்கு என்னன்னு இந்த பொங்கலே ஏன்டா பொங்கல் வந்ததுன்னு ஆச்சு. எனக்கு சுத்தமா பிடிக்கல பொங்கல். இந்த பொங்கல் தான் இது வரைக்கும் எந்த பொங்கலுக்கும் இப்படி ஃபீல் பண்ணது கிடையாது. இந்த பொங்கல் எனக்கு ஆமா நான் கூட ஒரு போட்டியாவது ஜெயிச்சிருவேன். இந்த டைம் நான் எந்த போட்டியிலுமே ஜெயிக்கல. அது ஒரு வருத்தம். 2வது பொங்கல் போட்டினா ஒரு நாள்லயே முடிச்சிடுவாங்க. மற்ற ஊர்லாம் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க மட்டும் 3 நாள் வைப்பானுங்க. ஆனால் இந்த டைம் 4 நாள் லீவுங்கிறதுனால 4 நாளும் வச்சுட்டு இருக்கானுங்க. ஒரு நாளைக்கு ஒரு போட்டி வச்சுட்டு இருக்கானுங்க. அப்புறம் இங்கேயும் வேலை டைம் ஆச்சு அப்படின்ட்டு மொதல் நாள் ஒரு நாள் நைட் அங்கேயே இருந்துட்டு வந்தேன்னா அட்லீஸ்ட் அந்த கயிறு இழுத்தல் போட்டியிலாவது ஜெயிச்சு ஒரு ப்ரைஸை வாங்கியிருப்பேன். ஜெயிச்சு வாங்கிருப்பேன். என்ன பிரச்சனைனா கயிறு இழுத்தல் போட்டி என்ன சொல்றது, இந்த வருஷம்னு பார்த்து வழக்கமா சின்ன சின்ன கப்பு டம்ளர் கொடுப்பானுங்க. இந்த வருஷம்னு பார்த்து பெரிய பெரிய பொருளா 57,000க்கு பொருள் வாங்கி போட்டிருக்கானுங்க. எல்லாமே இந்த கப்புள்ஸ் தூக்கத்துல ஒரு நான்ஸ்டிக் தோசை தவா கொடுத்துருக்காங்க. என்ன கூப்பிட்டாங்க. அது முடிஞ்சா நான் ஏன் இங்க இருக்கிறேன், என்னால கண்டிப்பா கூப்பிட முடியாது. ஆனா அவங்க செகண்ட் ப்ரைஸ் அடிச்சாங்க. அவங்க ரேவதியோட வெயிட்டா இருப்பாங்க. இருந்தாலும் தூக்கிட்டு செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிட்டாங்க. அதுதான் கொஞ்சம். 2வது அவங்களாம் ப்ரைஸு பெரிய பெரிய ப்ரைஸாக அந்த டைம் கொடுத்துருக்காங்களா.
வழக்கமாக பெருசுலாம் தரமாட்டானுங்க இவனுங்க. வழக்கமாக வெஞ்சன கிண்ணம் இந்த இவ்வளோ ஒன்று டம்ளர் ஒன்று கொடுப்பானுங்க. இல்லை போன வருஷத்துல இருந்தே நல்லா பெரிய பெரிய ப்ரைஸ். ஏன்னா அமௌண்ட் அதிகமாக இருக்கனால எல்லாம் பெரிய எனக்கு என்னாச்சுன்னா இப்போ அந்த ப்ரைஸ் எல்லாம் கேட்டுட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து நம்மளும் எல்லாத்துலேயும் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு பெரிய பெரிய. ஆமாம், இதே தான் ஒரு வருஷமும் சொல்கிறாப்புல வந்து நம்மளே சரி ஒன்று விளையாடலனாலும் நம்ம வந்து வேடிக்கையே பார்க்க போவோம். நானும் மேக்ஸிமம் விளையாடனாலும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்குறதுக்கே ஃபுல் டே அங்கேயே கிடப்பேன். இங்கே அது கூட வழி இல்லை, வேடிக்கை பார்க்குறது கூட பிடிக்காத அம்மாவுக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆமாம். அடுத்து என்ன, பானை உடைத்தல் வைப்பாங்க, வழுக்கு மரம் வைப்பாங்க. வழுக்கு மரத்துல இப்ப ஸ்டார்டிங் கலந்துட்டேன், அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி கலந்துட்டேன். தொப்பை போட்டுருச்சு, பானை உடைத்தல் கலந்து போய் எப்பவுமே. ஆனா இது வரைக்குமே நான் கிட்ட போனதே இல்லை. ஆனா போன டைம் வந்து நான் கிட்ட போய் மிஸ் பண்ணேன். நான் அடிச்சிருவேன்னு நினைச்சேன், ஆனா ஜஸ்ட் மிஸ். அதுக்கு காரணம் என்னன்னா, போன வருஷம் கண்ணு தெரிஞ்சுது எனக்கு. அதே மாதிரிதான் எல்லா வருஷமும் யாராவது ஒரு ஆள் கிட்ட போவாங்க. ஏன்னா கண்டிப்பா அவனுக்கு கண்ணு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா கிட்ட போயிட்டு ஜஸ்ட் மிஸ் ஆகுங்க. நான் ஏன்னா போன டைம் வந்து கண்ணு இது மாதிரி கண்ணை கட்டினானுங்க துண்டு, அதுக்குள்ள பேப்பர் வச்சானுங்க. அந்த பேப்பர் வச்சதுனால பேப்பர் லைட்டே அப்படி மேலே தூக்குனா பேப்பரை எடுத்துக்கும். அதை வச்சு கிட்ட போயிட்டு கண்டிப்பா அடிச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் ஒரு ஆர்வமா இருந்தேன். ஆனா முடியல, வேற ஒருத்தர் அடிச்சிடான். கண்டிப்பா அவனுக்கும் கண்ணு தெரிஞ்சுது, எனக்கு தெரியும். அதே மாதிரிதான் ஒரு பொண்ணு ரெகுலரா அடிக்குது. இந்த வருஷம் ஒரு பொண்ணு அடிச்சிருக்கு. சரி விடுங்க, போதும். பொங்கல் வந்து 5 நாள் மாட்டு பொங்கல் வந்து எங்க வீட்டுல வந்து மாடுலாம் நிறைய இருக்கனால மாட்டு பொங்கல் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாவே கொண்டாடணும். சாப்பாடுலாம் ஸ்பெஷலா பண்ணி பொங்கல் வடை பாயசம் அப்பளம் நல்லா பல்கா பண்ணி படைச்சு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா வேலை ரொம்ப ஹெவியா இருந்ததால வீடியோ எடுக்க முடியல. நிறைய டென்ஷன். அப்புறம் வந்து எங்கள் மாமனாரும் வரல. எங்கள் மாமனாருக்கு ஒர்க் இருந்ததால நாங்களே கொஞ்சம் பூச்செல்லாம் பண்ணுற மாதிரி இருந்ததால வீடியோவும் எங்களால் எடுக்க முடியல. சும்மா ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்க. திரும்ப வந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கருநாளுக்கு சாப்பிட்டுட்டு கறியெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு 5 நாள் முடிஞ்சிட்டு இங்கே வீட்டுக்கு வெறும் மூச்சே விட்டோம். எனக்கு என்னன்னா பானை உடைத்தல பார்க்க முடியலன்னு வருத்தம். ஆனா இங்க அதோட முடிச்சாச்சு, வந்தாச்சு, ரொட்டீன் லைஃபுக்கு வந்தாச்சு. திரும்பவும் பாத்தீங்கன்னா வேற என்ன, மறுபடியும் அதே மாதிரி ரொட்டீன் லைஃப். நல்லா இருந்துச்சு. காலை எந்திரிக்கணும், சமைக்கணும், வீடியோ எடுக்கணும், மறுபடியும் அந்த ரொட்டீன் லைஃப்குள்ள வந்தாச்சு. இப்போ என்ன, இப்போ எல்லாரும் சாப்பிட்டாச்சு. பாருங்க, சாப்பிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் கழுவி கவுத்தாச்சு. எனக்கு வந்து எப்போதுமே நைட்ல அங்க வந்து எங்க வீட்டுல வந்து அது செய்ய முடியாது. ஏன்னா எல்லாருமே லேட் நைட்ல சாப்பிடுவாங்க, அதனால அது என்னால் செய்ய முடியாது. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நைட்லேயே சாப்பிட்டுட்டு எல்லா பாத்திரத்தையும் நைட்டே கழுவி கிச்சன் ஃபுல் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். காலைல எந்திரிச்சு வரும்போது அது பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படியே வந்து உடனே பால் குண்டா எடுத்து டீ போடுற வேலை தான், வேற எந்த வேலையும் இருக்காது, எந்த டென்ஷனும் இருக்காது. ஒரு ஃப்ரெஷ் மைண்டோடு வந்து வெளில பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஓகே, தேங்க்யூ. ஓகே, குட் நைட், பாய்.